قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين فمن أقامها أقام الدين ومن تركها أخرج الدين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமான ஏக இறைவனான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு திருப்பெயரை புண்ணியவனாக ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தின் கருணையும் சலாமின் ஈடேற்றமும் சத்திய திருத்தூதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் வாழ்க்கை வழிமொழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாஅத் மீதும் குறிப்பாக சங்கையான ஜும்மாவினுடைய மஜ்லிஸ்ல ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் இன்று நிலவரும் இறைவனாம் பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளைக்கு ஹலாலாக்கினானோ அவைகளை எல்லாம் நாம் முழுமையாக எடுத்து நடந்தோம். எவைகளை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்த ஹராமாக்கினானோ அவைகளை எல்லாம் விட்டு முழுமையாக தவிர்த்து நடப்போமாக என்று உங்களுக்கும் எனக்கும் வசதி செய்யும் உடன்படிக்கை செய்தவனாக அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த பெருநாட்டினுடைய தினத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபினுடைய பிரச்சனைகளை தான் நாம் நமக்குள் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அந்த பிரச்சனைகள் போராட்ட களத்தில, ஆர்ப்பாட்டங்களில விவாத பொருளாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குண்டான முடிவு என்ன ஆனது, எப்பொழுது அது குடியரசுத் தலைவர்களுடைய கையெழுத்து ஒப்பந்தம் விட்டு தயாரான நிலையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில அது எப்பொழுது நம்மை பாதிக்கும் என்று நாம் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே நாம் இருக்கிறோம். இதற்காக ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்கங்களும் கடுமையாக போராடி அந்த இயக்கங்கள் தங்களுடைய வலுவான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படையில உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருக்கிறது. 15ஆம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்தாலும் ஆக்கப்பூர்வமான ஏதாவது தீர்வுகள் நமக்கு கிடைக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் நாம் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக கண்டித்து ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்திருக்கிறது. ஜமாத் இஸ்லாமி இந்து என்று சொல்லப்படக்கூடிய இயக்கம், பேர் இயக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற SDPI அந்த பேர் இயக்கம், TNDK பேர் இயக்கம் எல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டில வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக பதிவு செய்தாலும் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மறைந்த பழனி பாபா ஷஹீத் அவர்கள் நமக்கு தெளிவான ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை சொன்னார்கள். RSS மிகப்பெரிய அவர்களுடைய சதித்திட்டம் ஆளுமையில் கொண்டு தங்களுடைய பிரதிநிதிகளை முதலிலே வைப்பார்கள். முப்படையினுடைய தலைவர் தளபதி RSS காரனாக இருப்பார். கடல், தரை, விமான படையினுடைய முப்படையினுடைய தளபதியாக இருப்பார்.
வருகிறதோ அதைத்தான் அவன் தீர்ப்பாக சொல்வான், அதைத்தான் செயல்படுத்துவான். அதே மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற உயர் அதிகாரிகள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும் நாக்பூரிலே பயிற்சி பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். சமீபத்திலே பார்லிமெண்டிலே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், எங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெறுகிறார்களோ அத்தனை பேர்களும் போய் சங்கமிக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அவர்கள் அனைவர்களும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக முழு நேர ஊழியர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படி காவல்துறை, முப்படை, அதே மாதிரி நீதிமன்றம், கலெக்டர்கள், தாசில்தார்கள் எல்லோருமே பார்த்தால் யாராக இருப்பார்கள் என்றால் மத்திய அரசினுடைய சுண்டு விரலுக்கு கஞ்சாடைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த தீர்ப்புகள் ஒட்டுமொத்தமாக போய் சேருகின்ற இடத்துல தீர்ப்பு அளிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? அப்படி நியாயவான்கள், உத்தவ சத்தியர்களாக இருப்பார்கள். அவர்களும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தங்களுடைய மூளையில ஆணித்தரமாக இறக்கி வைத்திருக்கக்கூடியவர்களாக நீதிபதிகள் இருப்பார்கள், ஜட்ஜஸ்கள் இருப்பார்கள், வாதாடக்கூடிய அட்வொகேட்டுகள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ் காரர்களாகவே இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் கொடுக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிரான இந்த மனுக்கள் அனைத்தும் வாங்கப்படும். 15ஆம் தேதி இதை பற்றி பரபரப்பான தீர்ப்பு சொல்லப்படும். முஸ்லிம்களான நாமெல்லாம் ரொம்ப துவா செய்து, ஆன்மீகவாதிகள் துவா செய்து, யா அல்லாஹ் இன்று வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடு என்று தஹஜ்ஜத்திலும் சுபூஹ் தொழுகை போன்ற தொழுகையெல்லாம் துவா செய்து எதிர்பார்த்து இருப்போம். ஆனால் தீர்ப்பை பார்த்தால் மிக கேவலமான ஒரு தீர்ப்பாக வெளிவரும். அப்படித்தான் பாபர் மஸ்ஜிதிலே தீர்ப்பு வந்தது, கியான்வாலி மஸ்ஜிதிலும் அப்படித்தான் தீர்ப்பு வந்தது. அதே மாதிரி பில்கிஸ் பானுடைய விஷயத்திலும் அவ்வாறுதான் தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வந்தது? என்ன தீர்ப்பு அப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய ஒருமைப்பாட்டை, இந்திய ஜனநாயகத்தை அந்த ஜட்ஜிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றினார்கள்? அவர்கள் எல்லாம் பதவி ஏற்கின்ற பொழுது இறை ஆண்மையை, அதே மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட இந்திய தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு என்னால் எந்த கலக்கமும் வராது, இந்தியாவினுடைய இறையாண்மையை நான் காப்பாற்றுவேன் என்றெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதெல்லாம் எப்படி வழங்கினார்கள்? பாபரி மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், இடித்தது தவறு. பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்திலே கரசேவையில் ஈடுபட்டது தவறு. பள்ளிவாசலை இடித்தது தவறு. அந்த பள்ளிவாசலை பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக 3 பங்கு வைத்து எந்த தீர்ப்பு பாருங்கள், இது நியாயமான தீர்ப்பா? பில்கிஸ் பானு பாருங்கள், எத்தனை ஆண்டுக்கு பிறகு இந்த பாபு பஜ்ரங்கி தெளிவாக சொல்கிறார். இந்த பில்கிஸ் பானுடைய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை வெளியே எடுத்து திரிசூலத்தால் குத்தி நான் தீயிலே இட்ட பிறகுதான் நான் நிம்மதியாக தூங்கினேன். நான் அன்று இரவு எவ்வளவு பெரிய இன்னைக்கு அந்த பேட்டி இன்டர்நெட்டிலே நாம் பார்த்தால் யூடியூப்களிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது நீக்கப்படவே. உண்மையான நீதிபதிகள், உண்மையான நியாயவான்கள் இருந்தால் அந்த பாபு பஜ்ரங்கியை பிடித்து என்ன செய்திருக்க வேண்டும்? ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அவன் வெளியே இருக்கிறான், வெளியே ஜாலியாக இருக்கிறான், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கந்த கொடூரமான மனிதர்கள் செய்ய முடியாத, ஒரு மிருகம் கூட செய்யாத ஒரு செயலை, ஒரு புலி இருக்கிறது, அந்த புலிக்கிட்டே ஒரு மான் குட்டி போனால் அது கடித்து வேட்டையாடாது. அதை அப்படி தடவை கொடுத்து மான் குட்டியை ஒரு புலி சிறுகின்ற சிறுத்தை இருக்கிறது இல்லையா, அது என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த சின்னஞ்சிறு பலவீனமான ஒரு மான் குட்டியை கடித்து கொதறி அதனுடைய இறைச்சி உண்ணால் நாம் எல்லாம் பார்க்கலாம். மிருகத்தினுடைய அந்த பழங்களை வெளியிடுகின்ற பொழுது இந்த அபூர்வமான காட்சிகள் எல்லாம் மிருகங்களுக்கு கூட மனிதாபிமானம் எப்படி இருக்கிறது, உயிரை மதிக்க வேண்டும்
பச்சிள குட்டி, வயிற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய குட்டி அதை கடிக்கவில்லை, அதை அப்படியே விட்டு விடுகிறது. அந்த குட்டியானது இது நம்முடைய கொடூரமான எதிரி என்று கூட தெரியாமல் அந்த புலியின் மீது ஏறி பார்த்து அது விளையாடுகிறது. அந்த புலியை நக்குகிறது சின்ன அந்த மான்குட்டி. அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் வெளியிட்டு இறக்க குணமும் அந்த மாதிரியான சிந்தனையில் தான் இன்று நமக்கு தேவை என்று சொல்லுகின்ற இன்றைய காலத்தில் மிருகத்தை விட கேவலமாக பாபு பக்கீருக்கு நீங்கள் செய்த அந்த செயலுக்கு எப்படி உங்களுக்கு சட்டம் வந்து இடம் கொடுத்தது? நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இந்தியாவினுடைய சட்டங்கள், இந்தியாவினுடைய கிரிமினல் சிவில் சட்டங்களினுடைய நிலைப்பாடு, அதனுடைய பலவீனம், இதை நம்பி முஸ்லீம்கள் இனி எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. சட்டங்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நாம் முன்னிவிட வேண்டும். நீதிமன்றத்தில் தான் தீர்ப்பு வருமே என்று எதிர்பார்க்கவே கூடாது. கடுமையான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சொல்கிறார்கள், இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்தப்பட்டால் இது சிஏ விட, என்ஆர்சியை விட, என்பிஆரை விட கேவலமான ஒரு நிலைக்கு முஸ்லீம்களை முகவரியற்றவர்களாக, பொருளாதாரம் இல்லாதவர்களாக, இந்திய மன்னருக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாத ஒரு குடிமக்களாக இந்த வக்ஃப் சட்டம் வந்து அவர்கள் அந்த அளவிற்கு நம்மை அந்நியப்படுத்திவிடும் சொந்த தேசத்திலேயே. அதனால் தான் இதை அவர்கள் இறுதி கையில் எடுத்திருக்கிறார்கள். 1925 RSS தொடங்கப்பட்டது. 2 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய தலைவர்களை கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரம் முஸ்லீம்கள் கருவறுக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய பாதிரியார்கள், இவர்கள் எல்லாம் சர்ச்சிலே வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கா என்ற இந்த RSS தன்னுடைய 99வது ஆண்டில் அது வந்து காலணியில் இருக்கிறது. 100 ஆண்டிலே இந்திய தேசத்தினுடைய மூலை முடுக்கில் எல்லாம் பாரசீக வன்கொடுமையாளர்களை வைத்து ஒரு அகன்ற பாரதம் என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் இந்திய தேசத்தை கொண்டு வருவோம். இங்கே இஸ்லாமியர்கள் 2ஆம் தர பிரஜைகளாகவே வாழ்வதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்றெல்லாம் அவர்களுடைய அஜெண்டாக்கள் நாக்பூரில் இருந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு வரும், உள்துறை அமைச்சகத்திற்கு வரும். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அமல் செய்ய வேண்டும். அமல் செய்யவில்லை என்று சொன்னால் யாருமே பதவியில் இருக்க முடியாது. அவர் பிரதம மந்திரியாகவும் இருக்க முடியாது, உள்துறை அமைச்சராகவும் இருக்க முடியாது, எந்த ஒரு அமைச்சராகவும் குடியரசுத் தலைவரில் இருந்து மாநில கவர்னர்கள் வரைக்கும் யாருமே RSS அஜெண்டாக்களை கையில் வைத்து அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை விரைவித்து அதன்படிதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியுமே தவிர அவர்கள் தங்களுடைய நியாயம், தர்மம், இது வந்து மனிதாபிமானம், இது மத சார்பின்மை, இது மத சார்புண்மை என்றெல்லாம் எந்த சட்டங்களுக்கு நீதிபதியும் சரி, அதே மாதிரி குடியரசுத் தலைவரும் சரி, அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சரும் சரி, ராணுவமும் சரி, துணை ராணுவமோ எந்த விதமான பாகுபாடு பார்க்காமல் நீதி, நியாயம், தர்மம் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு அவர்கள் களப்பணியாற்றுவார்கள். அதுதான் RSS 1925 2025 வரைக்கும் உண்டான அவர்களுடைய நகர்வுகள். இதுவரைக்கும் என்ன செய்தார்கள்? இப்பொழுது சொல்கிறார்கள், வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை ஏன் இவ்வளவு அவசரமாக கையில் எடுத்து அதை முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பையும் பதட்டத்தையும் ஏன் ஏற்படுத்துகிறீர்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் கேட்கின்ற பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் முஸ்லிம்களுக்கு நன்மை காண செய்கிறோம். அந்த வக்ஃப் சட்டத்தினுடைய நிலங்கள், அதனுடைய பொருளாதாரம் எல்லா முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு, அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கு, இன்னும் அவர்கள் இந்திய தேசத்தில் இன்னும் பலமாக வாழ வேண்டும் என்பதற்கு உண்டான மசோதா சட்ட திருத்தத்தை தான் நாங்கள் வக்ஃப் சட்டத்தில் கொண்டு வருகிறோமே தவிர முஸ்லிம்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இதுநாள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார்கள்? 10 ஆண்டு காலத்திற்கு மேல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த பிஜேபி முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார்கள்? கல்வி, மாணவ செல்வங்களுக்கு வரக்கூடிய கல்வி உதவித்தொகை, கல்வி அமைச்சராக இருந்த அப்துல் கலாம் ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டிலிருந்து வரக்கூடிய கல்வி தொகையை நிறுத்தினார்கள். முஸ்லிம்கள் ஸ்காலர்ஷிப் கிடையாது என்று சொன்னார்கள். அதே மாதிரி கல்வியினுடைய விஷயத்துல ஒவ்வொரு நகர்வுகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. பாபரி மஸ்ஜிதினுடைய பிரச்சனையில் இருந்த சமீபத்தில் இந்த சம்பல் மஸ்ஜிதினுடைய பிரச்சனையை வரைக்கும் இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு எந்த
வீட்டிலே முஸ்லிம்கள் அலங்கரிக்கப்பட்டார்கள், போராட்ட களத்தில் இருக்கிறார்கள், சிஏஏ கொண்டு வந்தார்கள், முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள், இறைச்சி அறுக்கக்கூடாது, மாடுகளை பசுவதை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். புர்காவினுடைய கர்நாடகத்திலே கொண்டு கொதித்து எழுந்தது, பள்ளிகளிலே கல்லூரிகளே எல்லாம் புர்காக்கள் போட்டு பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது, ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று சொன்னார்கள். இத்தனை பேர் இயக்கங்களை தடை செய்தார்கள். அகில இந்திய அளவில் இருந்த இமாம்ஸ் கவுன்சில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, பாப்புலர் ஃப்ரண்ட் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய அறிவுபூர்வமான அற்புதமான சட்டத்திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறுதான் முஸ்லிம்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு, முஸ்லிம்களுடைய ஜீவாதாரம் பறிக்கப்பட்டு, வேலை வாய்ப்புகள் இல்லாமல், கல்வி உதவிகளில் சென்று முழுமையாக சேராமல், இப்படி பல கஷ்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவிர முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார்கள்? வக்ஃப் சட்டத்தை வைத்து நீங்க என்ன செய்ய போகிறார்கள்? நிச்சயமாக கிடையாது. அதனால்தான் ஒற்றைவதியில பல இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கம் அல்லாத சகோதர மத இயக்கங்கள் கூட சொல்கிறார்கள், இது வக்ஃப் சட்டத்தினுடைய திருத்த மசோதாவ அல்ல, இது திருட்டு மசோதா. வக்ஃபினுடைய சொத்துக்களை திருடுவதற்குண்டான பிஜேபியினுடைய திருட்டு மசோதா தான் இது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை தவிர இது முஸ்லிம்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்காது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில மிக பதற்றத்தோடு அச்சத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் RSS பிஜேபியினுடைய அசல் நோக்கம். முஸ்லிம்கள் நிம்மதியாக உண்ணக்கூடாது, முஸ்லிம்கள் கல்வியை நிம்மதியாக படித்துக் கொண்டே இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் நிம்மதியாக பெருநாளை கொண்டாடி விடக்கூடாது, முஸ்லிம்கள் நிம்மதியாக தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. அவர்கள் அச்சத்திலும் பதற்றத்திலுமே வைத்திருப்பதுதான் பிஜேபியினுடைய RSS மிகப்பெரிய விஷயம். பயத்திலே இருக்க வேண்டும், பசியிலே வாடி வளர்க்க வேண்டும், வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாட வேண்டும். இரண்டாம் தர பிரஜைகளாக இந்த முஸ்லிம்கள் வாழ வேண்டும். இந்திய தேசத்துல எந்த பொருளாதாரம் இல்லாத நிலையில ஒரு ஊரினுடைய எல்லை முஸ்லிம்கள் வாழக்கூடியதாக இருக்க வேண்டும். மின்சாரம் சென்று கடைசி போல் மின்சாரத்தினுடைய அந்த போஸ்டினுடைய கடைசி பகுதி மின்சாரம் இல்லாத பகுதியாக முஸ்லிம்கள் வாழ வேண்டும். குப்பை மேடு முஸ்லிம்கள் குடியிருப்பாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலோ அவர்கள் வியாபாரத்திலோ வர்த்தகத்திலோ கொடி கட்டி பறந்து விடவே கூடாது. அதனால் ஆட்டினுடைய கோல் 240 ரூபாய்க்கு விற்றது, இன்று வெறும் 40 ரூபாய்க்கு எடுப்பதற்கு ஆடுமை. காரணம், வேலிசாரம் போன்ற டெல்லி போன்ற இடங்களில் எல்லாம் தோலை வைத்து மிக பிரமாண்டமான தொழில்களை முன்னேற்றம் கண்டவர்கள் முஸ்லிம்கள். அதனால் அந்த தோலையுடைய இறக்குமதியை அந்நிய நாட்டில் இருந்து எடுக்கிறார்கள். இந்திய நாட்டின் குர்பானி தோல்கள் எல்லாம் 240 ரூபாய்க்கு விற்ற தோல்கள் 40 ரூபாய் 20 ரூபாய்க்கு சீச்சி என்ற நிலை உருவாக்கிவிட்டது. நிறைய பேர்கள் தோல்களை பதப்படுத்தி அதை உப்பு போட்டு சரியாக செம்மைப்படுத்தி விற்பதற்குள் போதுமாகி விடுகிறது. எனவே குழி தோண்டி கொள்ளை குளத்திலே புதைத்து விடுகிறது. இவ்வளவு பெரிய அநியாயம் செய்கிறது. 1,25,00,000 பேர்கள் முஸ்லிம்கள், ஆண்களும் பெண்களும் இந்த தோல் ஃபேக்டரியிலே வேலை செய்து ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலே இருந்தவர்கள் இன்று வாழ்வாதாரம் இல்லாமல் நாடுகள் கரைக்கு வேலைக்கு சென்று கொத்தனார் வேலை செய்து கொண்டு, கட்டிடக்கலை வேலை செய்து கொண்டு, கட்டிட வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் மத்திய அரசினுடைய செயல் திட்டம். இதை இன்று நாம் TNPC மூலமாக, இன்னும் நம்முடைய சில இளைஞர்களுடைய உத்வேகத்தின் மூலமாக உயர் பதவியில் இருந்து வக்ஃபினுடைய சொத்து இவ்வளவு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டும் என்று இவர்கள் சிந்திப்பதற்கு முன்னாலே இந்த வக்ஃப் சொத்தை நாம் கபளீகரம் செய்துவிட வேண்டும், நம்முடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் இந்த பிஜேபி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது சரியாக காய் நகர்த்தி 2025 முடிந்து 2026க்குள் தமிழகத்தில் சரி, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் எந்த ஒரு காலியிடம் வக்ஃபினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது இனி முஸ்லிம்களுக்கு சொந்தமானது கிடையாது என்ற ஒரு நிலையை உருவாக்குவார்கள். நாம் வாழக்கூடிய பகுதியில் கூட நிறைய வக்ஃப் சொத்துக்களினுடைய தான் காலியாக கேட்டால் அது வக்ஃபு பிரச்சனை இருக்கிறது. நம்ம நிறைய நமது தெருவில் தெருவில் இருக்கிறது. அதே மாதிரி இங்கு மைனிங் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. வண்டியிலேயே காஷ்மீரா பள்ளியினுடைய நிலங்கள் 13 ஏக்கர்
இன்று அதை கொள்முதல் அதை வந்து கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள் வங்கியர்கள். அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது 2 ஏக்கரிலே காஸ்மியா மதரசாவிற்கு பாதிக்கப்பட்டது வண்டி எழுதிய 2 ஆறை கழித்து நீங்கள் சென்று பாருங்கள். ஒரு பெரிய கிரவுண்ட் மட்டும்தான் இருக்கிறது. பாக்கி மற்ற எல்லாம் பல சமூகத்தினர்கள் வீடு கட்டிக் கொண்டு பல சமூகம் 2 பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறார்கள். காஸ்மியா உடைய இடத்துல 2 பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான வீடு இருக்கிறது. ஊராட்சி ஒன்றியத்தினுடைய 4 தண்ணீர் தொட்டி இருக்கிறது. இத்தனை யாருடைய இடம் தெரியுமா? காஸ்மியா இடம் வண்டி எழுதின. இதையெல்லாம் இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு இடம் கூட பாக்கியில்லாத ஒரு நிலைப்பாடு உருவாக்கணும். அது உருவாக்கி தீர்வோம் என்பதுதான் இதனுடைய விஷயம். சச்சார் கமிஷனுடைய அறிக்கையை தான் நாங்கள் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவாக கொண்டு வருகிறோம். மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் 40 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறது. அவர்களை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னோக்கி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வக்ஃபினுடைய சொத்தை நாங்கள் கைப்பற்றினால் தான் நடக்கும் என்கின்ற ஒரு உதாரணமான விஷயத்தை உள்துறை அமைச்சரான அமித்ஷா உலக பத்திரிகை ஊடகங்களுக்கு மத்தியிலே தெளிவாக வாய் கூசாமல் ஒரு பொய்யை, அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கின்ற ஒரு கேவலமான காட்சியை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கேட்கிறார்கள், இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரா, பிஜேபியில ஒரு எம்பி இருக்கிறாரா, ஒரு அமைச்சர் இருக்கிறாரா? யாருமே கிடையாது சகோதரர். அவர்கள் யாருக்குமே வாய்ப்பளிப்பது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார்கள்? இனி அவர்கள் என்ன செய்ய முடியும்? இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை சுரண்டுவார்கள், பொருளாதாரத்தை பிடிக்கி வைத்துக் கொண்டு அனாதையாக்குவார்கள். இதுதான். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில நாம் போராட்ட களத்தை மட்டும் சந்தித்து பயனடைவது முடியாது. நாம் நமக்குள் எல்லா இயக்கங்களும் கலைக்கப்பட்டு ஒரு தலைமையின் கீழ் வர வேண்டும். 233 பேர்கள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். 282 பேர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இதுல இருக்கக்கூடிய 50 இடம் யார் என்று சொன்னால் அது முஸ்லிம்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறார்கள். அல்லது ஓட்டை பிரித்து எம்பிக்கள் வர முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சதி திட்டம் தீட்டி அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் 50 இஸ்லாமிய எம்பிக்கள் உருவாக்கியிருப்பார்கள். பார்லிமெண்ட்ல மக்களவையில ஓட்டு அளிக்கின்ற பொழுது 233 பேர்கள் எதிராக வாக்களித்தார்கள். இல்லையா? நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்கள் வாக்களிக்க வைத்தானே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. 282 திருடர்கள் வாக்களித்திருக்கிறார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக 282 திருடர்கள். இவர்கள் எம்பிக்கள் அல்ல, திருட்டுத்தனமானவர்கள். அவர்கள் வக்ஃப் சட்டத்தினுடைய சொத்தை திருடுவதற்கு கைகூலிகள். எனவே இந்த 233 நியாயவான்களோடு இந்த 50 இஸ்லாமியர்களும் சேர்த்து இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் இன்று? அப்படி ஒரு நிலை இந்திய தேசத்திலே இருக்கத்தான் செய்கிறது. மீடியாக்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்கள் போதாத காரணத்தினால் பல கட்சிகளில் தங்களுடைய ஓட்டை சிதறடித்து எல்லா கட்சிகளிலும் இருப்பார்கள். எல்லா கட்சியிலும் இருப்பார்கள். பிஜேபி இருக்கிறார், வேலூரை சார்ந்த ஒரு தொப்பி கொண்ட ஒரு நாய் கொலை கொண்டே இருக்கிறானா இல்லையா? ஹதீஸ் பேசுவான், எல்லாம் பேசுவான். முனாஃபிக், அவன் வடிகட்ட முனாஃபிக். வேலூரை சார்ந்த தொப்பி அணிந்து சுப்பா அணிந்து மாசம் அவனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வருகிறது. ஏன் அவன் செய்ய மாட்டான்? எனவே இப்படித்தான் இஸ்லாமியர்கள் அந்த இயக்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வக்ஃப் சட்டம் மசோதாத்தை நிறைவேற்றி விட்டார்கள், இனி எதுக்கு போராட்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவர்கள் ஒரு குரூப். இதுவரைக்கும் வக்ஃப் சட்டத்திலிருந்து நாம் என்ன பயனடைந்தோம் என்று சொல்லி சில பேர்கள், உலமாக்களும் கூட சில பேர்கள் இருக்கிறார்கள். பிஜே போன்றவர்கள் சொல்கிறார்கள், இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முஸ்லிம் அமைப்பினர்கள் மட்டும் வக்ஃப் சட்டத்துடைய பொறுப்பிலே இருந்து கொண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் தாரை வாய்ப்பு கொடுத்தார்கள். எங்களுக்கு கட்சி ஆபீஸ் கட்ட வேண்டும், எடுத்துக்கொள்ளுங்கள். இது எங்களுக்கு பெரிய அறிவாலயம் கட்டுவதற்கு வேண்டும், எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய அறிவாலயம், ரிப்பன் பில்டிங்கு, குரலாகம், அதே மாதிரி பழைய தலைமை செயலகம் எல்லாமே யாருடைய என்று சொன்னால் வக்ஃப் முஸ்லிம்களுக்கு சொந்தமான சகோதரர்கள், எல்லா முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம். செங்கோட்டை முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம். இன்று பிரைம் மினிஸ்டர் கொடியேற்றுவார் சுதந்திர தினத்தில்.
குடியரசு தினத்துல கொடியேற்றக்கூடிய செங்கோட்டை யாருடையது? அதே மாதிரி ராஜபாட்டை என்று சொல்லப்படக்கூடிய டெல்லியினுடைய முக்கிய வீதி யாருடையது? எல்லா முஸ்லிம்களுக்குரியது. கிட்டத்தட்ட சென்னை டெல்லியிலிருந்து நாம் குடியரசு மாளிகையிலிருந்து 15 கிலோமீட்டர் பயணிக்கின்ற பொழுது 2 ஓரங்களும் முஸ்லிம்களுடைய வகுப்புக்கு சொந்தமானது. 15 கிலோமீட்டர் நிலம் எவ்வளவு பெரிய, எத்தனை கோடி முஸ்லிம்களுக்கு. அதையெல்லாம் வாடகைக்கு விட்டால் கூட நாம் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 5000 ரூபாய், முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலை 5000 ரூபாய் மாதம் ஒவ்வொரு ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து விடக்கூடிய அளவுக்கு சொத்துக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள். இதை இந்த டிஎன்பிசி மூலமாக IAS IPS வருகிறார்கள் முஸ்லிம்கள் வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்தி இந்த வகுப்புகளுடைய சொத்துக்கள் இவ்வளவு இருக்கிறதே, இதையெல்லாம் நாம் ஏன் வைத்துக் கொண்டு இன்னும் நாம் கேவலமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், கல்வியை பின்தங்கி பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் சுதாரித்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு முன்னால் இந்த வகுப்பு சட்டத்தை நாம் என்ன செய்துவிட வேண்டும்? அமல்படுத்தி அதை கொண்டு வந்து மக்களிடத்திலிருந்து, முஸ்லிம்களிடத்திலிருந்து வகுப்பை அப்புறப்படுத்தி விட வேண்டும். முஸ்லிம்களை இந்திய தேசத்திலேயே அந்நியவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தம் தான், அந்த சிந்தனை தான் நாக்பூரினுடைய RSS தலைமையகத்தினுடைய அவசர கதி. நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். இப்ப சமீபத்தில் பாருங்கள், இந்த வக்கும்போடு பிரச்சனை ஓடுகின்ற பொழுதே பெட்ரோல் விலையை கூட்டி இருக்கிறார்கள், டீசல் விலை கூடி இருக்கிறது. இதையெல்லாம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் சொல்லவே மாட்டார்கள். காரணம், ஒரு இடத்திலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இன்னொரு இடத்திலே அவர்களுக்கு சாதகமான சட்ட திட்டங்களை அமல்படுத்துவார்கள். அது மக்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அந்த ஒரு நிலைதான் உருவாக்கி இருக்கிறது. எனவே நாம் இப்பொழுது செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்வது மாதிரி, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது மாதிரி, வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அலமன இன் குன்தும் முஃமினீன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாமல் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல், அதே மாதிரி நமக்கு என்ன இந்திய தேசத்தில் இருக்கிறது என்று நீங்களே உங்களை தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல், நீங்கள் உண்மையான மூமின்களாக ஒற்றுமையின் கருத்தை பற்றி பிடித்தவர்களாக வாழுங்கள், பார்க்கலாம், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றி அந்த ஒற்றுமையினுடைய கையை எதிர்லாக காதல் ஜமாஆ, ஒற்றுமை கை ஓங்குகின்ற பொழுது அல்லாஹ்வின் உதவி தானாக வரும். நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை தான் இன்று வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் 72 இயக்கங்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. உவைசினுடைய கட்சியிலிருந்து ஒவ்வொரு கட்சியை பார்த்தால் 72 இயக்கங்கள். மம்தா பானர்ஜியினுடைய கட்சி கூட இருக்கிறது தமிழகத்தில். லாலு பிரசாத் யாதவினுடைய கட்சி இருக்கிறது, முஸ்லிம்கள் அதில் இருக்கிறார்கள். இவ்வாறு முஸ்லிம்கள் சிதைந்து சின்னாபின்னமாக பல கட்சிகள் இருப்பதை விட ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமையின் கீழ் வந்தால் வக்ஃபினுடைய அந்த சொத்துக்களை நீக்கி நாமும் இந்திய தேசத்தில் சுய மரியாதையோடு வாழ முடியும். இதுதான் இஸ்லாம் வழங்கக்கூடிய குர்ஆனின் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையிலான தீர்ப்பு. இதுதான் முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும். தங்களுக்குள் இயக்கங்களை கலைந்துவிட்டு ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. இல்லை என்று சொன்னால் இந்த பிரிந்தாளக்கூடிய தன்மை, அந்த கட்சியில் 50,000 பேர், இந்த கட்சியிலே 1,00,000 பேர், அதே மாதிரி இன்னொரு கட்சியிலே 10,000 பேர், இப்படியே இருந்து நாம் பயணித்து நம்முடைய ஓட்டுகள் சின்னாபின்னமாய் சிதைந்து போகிறதே தவிர முஸ்லிம்களுடைய தார்மீக உரிமை பெற்றவர்களாக நம்முடைய எம்பிக்கள் பார்லிமெண்டில் இல்லை, எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலும் இல்லை. இதனால் நாம் பலகீனம் அடைந்து இன்று நம்முடைய வாழ்வாதார ஜீவாதார மிகப்பெரிய ஒரு சக்தியான இந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை நாம் இன்று பாசிச கும்பலுக்கு தாரை வார்த்து கொடுக்க தயாராகிவிட்டோம். நமக்குள் ஒரு வலுவான எதிர்ப்பு என்பது கிடையாது. வலுவான எதிர்ப்பு என்பது கிடையாது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு பாபநாச வட்டாரத்திற்கு பாதிக்கப்பட்ட 17 பள்ளிவாசல், ஒவ்வொரு பள்ளிவாசல் முன்பாக ஜும்மா பொழுதுடன் கருப்பு பேச்சு அணிந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய போராட்டத்தை பதிவு செய்ய இருக்கிறோம். இது நம்முடைய ஒற்றுமையினுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு. ஆனால் இது பள்ளி கட்டமைப்புக்கு உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்றாலும், வெளியே நாம் மீடியாக்களுக்கு மத்தியில கட்சி சார்பாக நாம் நம்முடைய ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். இது வெளிநாட்டு செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய, இந்திய முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை தான். வக்ஃபினுடைய சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்குள் தேசிய ஒரு கட்சியில வெள்ளோட்டத்தில் இருக்கக்கூடிய
தேசிய கட்சியிலே ஒன்றிணைந்தால் தான் நம்முடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்குண்டான வழி பிரகாசமாக தெரியுமே தவிர, இது இல்லாமல் அவர்களுடைய அஜெண்டா ஒவ்வொன்றும் மிக தெளிவாக திட்டமிட்டு காய் நகர்த்தப்படுகிறது. நாக்பூரினுடைய RSS 1925 அவர்கள் களம் இறங்கினார்கள். 2 முறை தடை செய்யப்பட்டு இன்றும் அவர்கள் தரையை நடத்துகிறார்கள். அவர்கள் RSS அணிவகுப்பு ஒவ்வொரு தமிழகத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானால் நடத்துவதற்கு மத்திய மாநில அரசு தடைகளே கிடையாது, நடத்துவார்கள். ஆனால் அவர்கள் சொல்வதைத்தான் பிரைம் மினிஸ்டர் கேட்க வேண்டும், சீஃப் மினிஸ்டர் கேட்க வேண்டும், குடியரசுத் தலைவர், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கவர்னர்கள் கேட்க வேண்டும். அவர்களுடைய 96 இன்னும் 100 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற பொழுது கடைசி ஆயுதமாக அவர்கள் கையில் எடுத்திருப்பது வக்ஃப் பார்ட்டி. இது முஸ்லிம்களுடைய மிக சிறந்த முகவரி. இந்திய தேசத்துல முஸ்லிம்களை அந்நியப்படுத்த முடியாத ஒரு வல்லமை, நமக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது என்று சொன்னால் அது வக்ஃப் பார்ட்டி. சச்சால் கமிஷனுடைய அறிக்கையும் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கையும் இதைத்தான் சொல்கிறது. நீங்கள் படியுங்கள், IAS ஆகுங்கள், IPS ஆகுங்கள், நீங்கள் பொருளாதாரத்தை படியுங்கள், அதே மாதிரி இந்தியாவினுடைய கல்வியினுடைய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் தெரியுங்கள், வக்ஃபை கைப்பற்றுங்கள். எப்படி நாடாள சமூகத்திற்கு மெர்கண்டல் பேங்க் ஒன்று இருக்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய யார் சொல்வது? சச்சால் கமிஷனுடைய அறிக்கை, மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கை சொல்லக்கூடிய மிக ஆணித்தரமான ஒரு அறிக்கை தான். மெர்கண்டல் பேங்க் நாடாள சமூகத்திற்கு உண்டு. அவர்கள் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் கணிசமாக வாழ்கிறார்கள். நாடாள பேங்கினுடைய மெர்கண்டல் பேங்க் எங்கு இருக்கிறது? கலிபோர்னியாவில் ஒரு கிளை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாடாள சமூக தங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து இதே வக்ஃப் பார்ட்டியை நீங்கள் கையில் எடுத்து அதை சரியாக நிர்வகித்தால் IPS IAS போன்ற முஸ்லிம்கள் உங்களுடைய கையில் இந்த வக்ஃப் பார்ட்டி இருந்தால் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு பொருளாதார வர்த்தக தொடர்பை வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் உங்கள் ஆபீஸில் வந்து அரபியர்கள் வேலை செய்வார்கள். கத்தாரிலே உங்களுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளலாம். அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி அங்கே உங்களுடைய இந்திய வக்ஃப் பார்ட்டியின் மூலமாக ஒரு பேங்கை நீங்கள் அங்கு தொடங்கலாம். இவ்வாறெல்லாம் பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் உங்களிடத்தில் இருப்பவர்கள் படித்தவர்கள் யாருமே கிடையாது, பட்டதாரிகள் யாரும் கிடையாது, IPS IAS கிடையாது. அடுத்தவர்களுடைய தயவிலே காட்சியில் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். இன்றும் நாம் என்ன சொல்கிறோம்? நமக்காக ஒரு பெரிய அரசு நமக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். நமக்காக ஒரு பல இயக்கங்கள் வந்து வக்ஃப் பார்ட்டிக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதியால், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சையால் RSS காரன் அவர் என்ன தீர்ப்பு வழங்குவார்? பாபரி மசூதியில் என்ன தீர்ப்பு வழங்கினானோ, பில்கிஸ் பானுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு வழங்கினானோ அந்த தீர்ப்பை தான் இப்பொழுது வழங்குவான். முத்தலாக் தடை சட்டத்தில் என்ன தீர்ப்பு வழங்கினானோ, புர்கா விஷயத்தில், ஹிஜாப் விஷயத்தில் என்ன தீர்ப்பு வழங்கினானோ அதைத்தான் இப்பொழுது வழங்குவான். நமக்கு நீதிபதியும் கொண்டு RSS காரனை உள்ளே வைத்திருக்கிறார்கள். ஜட்ஜிகளும் RSS சிந்தனை உடையவர்கள். எப்படி நாம் வந்து அவர்களிடத்தில் நியாயத்தை, தர்மத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நிச்சயமாக முடியாது. எனவே நாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக நாம் சரணாகதி அடைந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபத்தன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாமல் நீங்கள் பூரண முஸ்லிம்களாக மாறிவிடுங்கள். ஐங்கால தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுங்கள். பள்ளி ஐங்காலத்திலும் நிரம்பி வழிய வேண்டும். ஜும்மாவிற்கு முன்கூட்டியே வாருங்கள். எந்த கருவிலே விஷயங்கள் பரிமாறப்படுகிறது உள்வாக்குங்கள். இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், இதுதான் எதிர்காலத்தில் உங்களுடைய விழிப்புணர்வு அடிக்கலாம். இதற்குதான் பள்ளிவாசலை நீங்கள் பயன்படுத்துங்கள். நம்முடைய பள்ளியின் வளாகமும் வக்ஃபினுடைய சொத்திலே வந்து என்ன சும்மா நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது சகோதரர்களே. அதனால்தான் களம் இறங்கி போராடி மிகப்பெரிய போராட்டத்தை மூர்க்கத்தனமாக கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக எத்தனை உயிர்கள் ஷஹீதானாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நம்முடைய போராட்டத்தினுடைய வீரியத்தை நாம் காட்ட வேண்டும். காட்டினால் தான் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபத்தன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் நீங்கள் முழுமையாக முஸ்லிம்களாக மாறிவிடுங்கள். அந்த வெற்றி பிரகாசமாக உங்களுக்கு
கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகிறான். அதன் அடிப்படையில் ஒற்றுமையோடு வாழ்வோம், இறைவனை வணங்கி வாழ்வோம், எல்லோரோடு இணைந்து வாழ்வோம், எல்லாத்தோடும் வணங்கி வாழக்கூடிய அந்த அற்புதமான பண்புகளை எல்லாம் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வா குத்தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.